துலாம் ராசியை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு அனைத்திலும் மேன்மையான ஆண்டு. பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. 11லே கேது, 6லே சனி, 9லே குரு பகவான் அப்படிங்கிறது ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே ஏற்றம்தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்ம நன்மைகளை பார்த்துருவோம். முதல் அமைப்பாக உயர்கல்வியில் நல்ல மேன்மைகள். இது தாங்க நான் படிப்பேன், இந்த கோர்ஸ் தாங்க படிப்பேன், இந்த இடத்துல தாங்க படிப்பேன் அப்படின்னு முயற்சி செய்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பில் நல்ல ஏற்றங்களை பெற்றுத்தரும். பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கும் படிப்பில் நல்ல ஆர்வத்தை தோற்றுவிக்கும். அந்த விதத்தில் சிறப்பு. பூர்வீகம், சொத்துக்கள், இது சார்ந்து ஏதேனும் வழக்குகள் நடக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் வெற்றி உங்கள் பக்கம். ஏன்னா பூர்வீக சொத்தை பெறக்கூடிய அமைப்பு இப்போ உண்டு. தகப்பனார் வழியிலிருந்து சில நல்ல சாதகமான பலன்களை பெறக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, பூர்வீகம் சார்ந்த அமைப்புகளில் நல்ல மேன்மைகள் பெறுகின்ற நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. தகப்பனாரினுடைய அன்பும் அரவணைப்பும் இந்த நாள் முதலிலிருந்து உங்களுக்கு நன்றாக இருக்கும். தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் இருந்திருந்தால் கூட அதை விலகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ஆண்டு துலாத்திற்கு. அதே போல் அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் இடமாற்றம் வேண்டும். நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, ஒரு 10 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேறு இடம் மாறலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த ஜாபை விட்டுட்டு அடுத்த ஜாபுக்கு முயற்சி செய்கிறதுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். ஸோ ஒரு வேலையிலிருந்து அடுத்த வேலைக்கு நகர்வு பெறுவதற்கு ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எங்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். வேலையே இல்லை அப்படிங்கிற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் 1008 ப்ரெஷரோடு ஓடிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் உத்தியோகத்தில் இருந்து அந்த ப்ரெஷர் குறையும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த ஆண்டு இந்த ஆண்டு. அதே போல் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும். தசாபுக்தி நல்லா இருந்தால் தீந்துடும். ஆரோக்கிய தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும். தசாபுக்தி நல்லா இருந்தால் சரியாயிரும். பிரச்சனைகள் வழக்குகள் கட்டுக்குள்ளே வரும், அல்லது உங்களுக்கு எதிர்மறையாக தீர்ப்பு கண்டிப்பாக வராது. உங்கள் ஜாதக தசாபுக்தி நல்லா இருந்தால் உங்களுக்கு சாதகமாகவே வந்துடும். ஸோ எல்லா விதத்துலேயுமே உங்களுடைய பின்னடைவுகள், உங்கள் மைனஸ் அனைத்துமே ப்ளஸ் ஆகக்கூடியது மாதிரியான ஒரு காலம். இதில் மே மாதத்திற்கு பிறகுலேருந்து ஒர்க்கில் சின்ன சின்ன மன அழுத்தம் அல்லது உயர் அதிகாரியோட முட்டிக்கிடலாம். அந்த மே டு அக்டோபர் அந்த ஒரு 5 மாதம் மட்டும் எதிலும் அகலக்கால் வைக்காமல் இருந்துங்க. அது அழகாக நகர்ந்துடும். ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி தவிச்சிக்கிட்டு இருக்கவங்க, அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தாராளமாக குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். அது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக, அல்லது குழந்தைகளோட ஒரு சிலருக்கு குழந்தைகள்லாம் கொஞ்சம் பெரிய குழந்தைகள், பெருசாக வளர்ந்த குழந்தைகள், அவங்களோட கருத்து வேறுபாடுகள் சின்னதாக ஏற்படலாம். இதிலெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எவ்வாறு ஏதாவது ஒரு குழப்ப மனநிலை இருக்கும், அதெல்லாம் தாண்டி நீங்கள் தெளிவாக இதுதான் முடிவுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் அழகாக நகர்ந்துக்கிடுங்க. அது உங்களுக்கு சிறப்பை தரும். ஸோ ஓவராலாகவே இந்த ஆண்டு ஆரோக்கியம், தொழில், பொருளாதாரம், படிப்பு, சொத்து சேர்க்கறதுக்கு சிறப்பான காலகட்டம் எது? வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி. ஸோ ஓவராலாகவே நல்ல காலகட்டமாக இது அமைகிறது. சரிங்களா? எங்கேயாவது கவனமாக இருக்கணுமான்னா பெரிதாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற இடங்கள் இல்லை. இருந்தாலும் ஒரு 2-3 இடங்களை பார்த்துக்கிடுங்க. முதல் விஷயம் என்ன சொன்ன மாதிரி, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைக்காக மருத்துவம் பார்க்குறவங்க பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல ரிசல்ட் சூப்பர். ஆனால் பிள்ளைகளோடு கொஞ்சம் அப்பப்போ மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வயதுக்கு மிஞ்சிய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கொஞ்சம் அப்பப்போ முட்டிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யணும்னு அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லணும், திணிக்கக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுடும். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம். 2வது, சின்ன பிள்ளைகளுக்கு அப்பப்போ கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும். நீங்கள் நல்லா படிப்பீங்க, ஆனால் துலாம் ராசி நேயர்களை சார்ந்த குழந்தைகளுக்கு, அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் அப்பப்போ தொந்தரவு வரும், இல்லை அவங்க படிப்பில் மந்தமாவாங்க. அவங்களால சில மனசங்கடங்களை நீங்கள் பெறுவீர்கள். அந்த பிள்ளைகளால் மனசங்கடங்களை பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு துலாமுக்கு. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து விட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்புங்க. இதனை அடுத்ததாக
மே மாதத்திற்கு பிறகுலேருந்து 10ஆம் இடத்திற்குள்ளாக குரு வந்துடுவார். ஏற்கனவே சொன்ன மாதிரி மே மாதம் வரைக்கும் எல்லாமே சூப்பர், அதுக்கப்புறமும் சூப்பர் தான். ஆனாலும் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ ப்ரெஷர் ஆகிறது, வருமானம் நல்லா வரும், பொசிஷன் நல்லா இருக்கும், எல்லாமே ஓகே. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிறது, ஒர்க் லோடட் ஆகிறது, இந்த தொந்தரவு ஏற்படும். அப்போ அதுக்காக அவசரப்பட்டு வேலை விட்டு வேறு வேலைக்கு தேடுறது அதெல்லாம் வேண்டாம். அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. எங்கே போனாலும் ஒர்க் லோடடாக தான் இருக்கும் மே டு அந்த அக்டோபர் வரைக்கும். சரிங்களா? அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து வண்டியை நகர்த்திக்கிட்டிங்கன்னா துலாம் ராசினியர்களுக்கு இன்னும் சிறப்பை தரும். சரிங்களா? குலதெய்வ வழிபாடு பல விதத்துங்களில் உங்களுக்கு ஏற்றங்களை தரக்கூடிய அமைப்புகளில் உண்டுங்க. சரிங்களா? குலதெய்வத்தினுடைய அருள் பெற்றால் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் உட்பட அனைத்திலும் நல்ல மேன்மை உண்டு. ஆக அனைத்து துலாம் ராசி அன்பர்களுமே நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.